நான் சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக எல்லோரும் லைஃப்லேயும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லைஃப்பில் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பாங்க. அதில் சில பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க, சில பேர் தோற்று கூட போயிருக்காங்க. இதே மாதிரி என் லைஃப்லேயும் சாதிக்க விடாமல் ஒரு விஷயம் தடுத்துச்சு. அதிகமான ஃபெயிலியருக்கு முக்கியமான ஒரு காரணம், இட்ஸ் த ஒன் ஆஃப் மோஸ்ட் டேஞ்சரஸ். I am the danger. சொல்கிறா. டேய் கபிலா, படிச்சியா? படிச்சியாடா? எத்தனை சாப்டர் பார்த்துருக்கேன்? நான்லாம் 3 சாப்டர் தான்டா படித்தேன். 3 சாப்டர் தான்டா படித்தேன். அவனை பற்றி விக்கி படிச்சிருப்பானாடா? எனக்கு தெரிஞ்சவன் படிச்சிருப்பான். मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू, बीती जाए जिंदगानी कब आएगी तू, चलिया तू चलिया. Pulling out the coupe at the lot, Tony fuck 12, fuck SWAT, busting all the bells out the box. I just hit a lick with the box, had to put the stick in the box. Pour up the whole damn seal, I'ma get lazy. I got the mojo deals, we been trapping like the 80s. She said the nigga so, got the cash out. Told him wipe a nigga no. I won't never sell my soul, and I can back that. And I really wanna know. मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू, बीती जाए जिंदगानी कब आएगी तू, चलिया तू चलिया. ஹலோ சொல்கிறா, கூப்பிட்டு இருந்தா போல. டேய் விக்கி, என்னடா பண்ணுற? உனக்கு தான் தெரியுமே நான் என்ன பண்ணுவேன்னு. ஏதாவது படிச்சியாடா? இம்பார்ட்டன் இருந்தால் சொல்கிறா. ஒன்றுமே படிக்கலடா, படித்தா தானே இம்பார்ட்டன்னு. இப்போ நீ என்ன பண்ண போகிற? வேறு என்ன, ரீல்ஸ் தான் பார்க்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கூலி படம் பார்க்க தேட்டர் வந்திருக்கோம். 100 ரூபா. இது நல்லா இருக்கு, வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். போச்சு. ஸோ சரி, ஸோ பேசாமல் போய் படிப்போம், அதான் கரெக்டாக இருக்கும். ஏன் திரும்ப திரும்ப அதுவா நான் வருது?
மாதிரியா இருக்கு. பேசாம ஃபஸ்ட்டு தூங்கும், அப்புறம் பார்த்துக்கோ. ஹலோ மச்சி, போர் அடிக்குது. தேட்டரில் ஏதோ ஒரு படம் ஓடுதாமே, புக் பண்ணுறேன். Madhavadar Part 3 அதுக்கு புக் பண்றேன். ஓகே மச்சி, கிளம்பி வரேன். பாய். அன்றைக்கி எப்படியோ தேட்டருக்கு போயிட்டேன். உள்ள போய் பார்த்தா அங்கே ஒரு அதிர்ச்சி. அவதார் பார்ட் 1ஓட பார்ட் 3 சூப்பராக தான் இருந்துச்சு. படமும் நல்லா தான் ஓடிச்சு. ஒரு வழியாக படம் முடிஞ்சுட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நல்ல தூக்கத்தை போட்டாச்சு. பட் அன்றைக்கி தெரில, அன்றைக்கி 7:30 எழுந்திரிச்சு எனக்கு 7:30 காத்திருக்கணும். நல்லா என்ஜாய் பண்ண போல இருக்குது லைஃப்பை. யாரும் அது பின்னாடி வந்து பேசுகிறது? அங்கிட்டு இல்லை, ஒரு ரைட் சைடு பாரு. நீ பார்க்க ஹாய் நண்பா, எப்படி இருக்க? யாருன்னு கேட்குறியா? அது எனக்கே தெரில. நீ குழப்பத்தில் இருந்த, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். சரி,
படியாட்டி பரவாயில்ல, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போகிறேன். என்ன ப்ரோ பண்ணுற? பார்த்தா தெரியல, படிக்க போகிறேன். கபோர்டில் நிறைய புக்ஸ் வச்சுருப்பா போல. நிறைய புக்ஸ் இருக்குது, ஆனால் படிக்க மாட்டேன். நான் தான் நீ தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. ஓ சரி சரி, தெரியாமல் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா படிக்கிறது பாட்டிட்டு வெளியே போய் கப்பல் வராமே முடியல. பேசாமல் நான் வெளியே போயிடறான்ப்பா. ப்ரோ எங்கே போகிற? என்னடாச்சு? அதை ஏன்டா கேட்குற? நீ காலேஜில் ஒரு விஷயத்தை நல்லதை பண்ணால் அதை சொல்லி எல்லாருமே சொல்லி பெருமையாக கட்டுறாங்க. அதே கெட்டது பண்ணால் தப்பாக பண்ணிட்டோன்னு வச்சுக்க, அதையே திரும்பி சொல்லி காட்டுறாங்கடா. அந்த பல நல்லதையும் சேர்த்து சொல்லி காட்டுறாங்க. நீ சொல்லி காட்டி இது பண்ணுறாங்க. இப்போ நான் இதுக்கு என்ன சொல்லி காட்டுறது? நீ ஏன்டா அவங்க சொல்கிறது செய்கிற? எதுவுமே செய்யாத. எனக்கு பதில் நீ காலேஜ் போக முடியுமா? யூஸாடா நீ? ஓடாடி, ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு. ஓடாடி, ஒன்று நினச்சி பாரு. நீ அவங்க சொல்கிறத செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒன்று நல்லவன் தோணும். ஆனால் இதையும் செஞ்சுன்னா வச்சுக்க, கெட்டது செஞ்சாலும் ஒரு விஷயம் செஞ்சாலும் கெட்டவன் தான் தோணும். ஒன்று சொல்லட்டா, இந்த உலகத்தில் அம்மா அப்பா பேச்சு கேட்டு நடக்கனோட தனக்குள்ளே இருக்க பேச்சு கேட்டு நடக்கிற வந்து அதையும். புரியுதா? ஹலோ விக்கி, என்னடா படிச்சிட்டியா? அதை ஏன்டா கேட்குற? தலைக்கு மேலே பிரச்சனை ஓடுதுடா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. நாளைக்கு ஏதோ பிடிச்சி மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. அது என்ன பிரச்சனை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. விட்ரா, பார்த்துக்கலாம். எனக்கு ஒன்று புரியல. சில விஷயம் நான் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்பி நான் வந்து அடுத்த விஷயத்தை செய்ய விட மாட்டேங்குது. அது என்ன பிரச்சனைன்னு ஒன்று தெரியுமா? அது பேர் தான் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. அது நம்மளை ஒரு விஷயம் பண்ணவே விடாது, நம்மளை பின்னோக்கியே தான் கொண்டு போக வைக்கும். இப்படி பண்ணனால நமக்கு டிப்ரெஷன் தோணிக்கிட்டே இருக்கும். ஆமாண்டா கபிலா, எனக்குள்ள உன்னொருத்தன்னு சொல்லி என்கிட்ட முன்னேறவே விடலை. அவன் பின்வாங்கிறத பற்றி தான் பேசுகிறான். டே லூஸ், இதான்டா டிப்ரெஷனு. என்னடா சொல்கிறேன்? அப்படின்னா இத்தனை நாளாக அதை பேச்சு தான் நான் கேட்டுட்ருக்கேன். நான் உடனே போகணும். என்ன மேலே போகிறேன். இங்கே தான் இருக்கியாக்கா? ஒருபடியாக நீ கண்டுபிடிச்சிட்ட போல. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருக்குமே, சொல்லியிருப்பாங்களே. எல்லாம் உன்னோட டிப்ரெஷனுக்காண்டி தான். உன்னை ஜெயிக்க விட முடியாது தான் என்னோட நோக்கமே. எங்கள் நோக்கம் என் நோக்கம் மட்டும் இல்லை, எல்லோரும் நோக்கம்தான். கடவுள் மனுஷனுக்கு கை கால் மூளை கொடுத்த மாதிரி ஃபீலிங்ஸையும் கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எங்களெல்லாம் தாண்டி உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியாது. உன்னை ஒருத்தனை தாண்டுறது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா? ஸோ சுற்றி பாரு. இதெல்லாம் படைச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னா எங்களை படைச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் உங்களோட பலமாக எங்களை படைச்சிருக்காரு கடவுள். உங்கள் விஷயம் செய்யணும்னா எங்களை தாண்டி தான் உங்களால் செய்ய முடியும். உனக்கு புரியல, புரிகிற மாதிரியே சொல்கிறேன். சொல்லப்போனால் உனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் இல்லை,
இப்போ சொல்லு, எங்களை ஜெயிக்க முடியுமான்னு. டிப்ரெஷன் மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை, எங்களை மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. பயப்படாமல் எதிர்த்து ஃபேஸ் பண்ணுறா, அது உன்னைய பார்த்து பயந்துடும். யா, இதான் கரெக்டாக இருக்கும். நான் இனிமேல் எதை நினச்சி பயப்படுறதா இல்லை, பின் வாங்குறதா இல்லை, எதிர்த்து போனதான். நான் என் மனசாட்சி சொல்லுதான் கேட்பேன். இனிமேல் அதை நினச்சி எதை நினச்சும் பயப்பட மாட்டேன். ஆமாம், இதுக்கு மேலே நான் ஒடியும் ரெடியாக இல்லை, பின் வாங்குறதும் இல்லை. இப்போ நீ கிளம்பலாம். சரி, பார்க்கலாம் எப்படி ஜெயிக்கிறேன்னு. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் லைஃப்பில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம லைஃப்பில் காலையிலனா மோட்டிவேஷன், மதியமான கன்ஃபியூஷன், நைட்டான டிப்ரெஷன், இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். பட் அதை நம்ம தாண்டி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதுக்கு நம்ம இதெல்லாம் மறக்கணும். ஒன்று சொல்ல வந்தேன், ஒரு விஷயத்தை நம்ம தப்பாக செஞ்சிட்டாலும் இல்லை மாற்றி செஞ்சிட்டாலும் அதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணி உட்காரதில்ல யூஸே இல்லை. யாரையும் எதுக்காகவும் நம்பாதீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சி நடக்கும்.